வணக்கம் டு தமிழா. மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டோ ஜி 5Gங்கிற இந்த புதிய ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். முதல் முறையாக புத்தம்புது ஒரு சிப்செட்டாக இந்த ஸ்னாப்ட்ராகன் 750Gங்கிற சிப்செட்டில் இது பவர் ஆகி வருது. ஸோ இந்த சிப்செட் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கா, 765 விட பெட்டராக இருக்குமா, இதோட கேமரா சாம்பிள்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ மோட்டோ ஜி 5G இதோட அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் விட்டு பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தரங்க. இந்த ஃபோனோட விலை வந்து இப்போ நான் ஷூட் பண்ணியிருக்கிறது எனக்கே தெரியாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இந்த மோட்டோ ஜி 5G. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த மோட்டோ ஜி 5Gன்னு வருது. ஸோ 5Gங்கிறது பேர்லேயே இருக்குது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G ஸ்பீட் ஃபார் ஆல், இது வந்து டர்போ பவர் சார்ஜிங் மற்றும் 48 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் நைட் மோடோடி வருதுன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே இதான் வந்து மோட்டோ ஜி 5G கேஸ் போட்டே வந்திருக்கு. ஸோ இது வந்து சாஃப்ட் பேக் கேஸ். கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வால்கானிக் கிரேங்கிற ஒரு கலர், கொஞ்சம் ப்ரௌனிஷ் ட்ரிண்டில் இருக்குது இந்த கலர். பிளாக் மற்றும் ப்ரௌனிஷ் கலந்த ஒரு கலவை இது. சிம் எஜெக்டர் பின், சில யூசர் மேனுவல், 20 வாட்ஸ் டர்போ சார்ஜர், இது USB டைப் சி கேபிள். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்குது. ஸோ இதை வந்து மோட்டோ ஜி 5G இது வந்து பார்த்திங்கன்னா 9.9 mm திக்னஸ் மற்றும் 212 கிராம்ஸ் வெயிட். இது வந்து பிளாஸ்டிக் பாடி தான், சைடும் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரொம்பவும் பெரிதான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக ஏதோ தரல. ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான். மோட்டோ ஃபோன்கள் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அதில் வந்து மோட்டோ லோகோ தந்திருக்காங்க. இங்கே வந்து ஸ்கொயர் வடிவத்தில் கேமரா மாடியூல் இருக்குது. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக், USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், டெடிகேட்டட் பட்டன் வந்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சிம் ட்ரே இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் சிம் ட்ரே. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடலாம், இல்லாட்டி 2 சிம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மோட்டோ ஜி 5Gயோட டிசைன். ஸோ ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான். கார்னர்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, சைட்ஸும் வந்து கவுடாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப எர்கானமிக்காகவே இருக்குது. இப்போ உள்ள ஃபோன்கள்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் வருது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 212 கிராம்ஸில் உங்களுக்கு வருது. பிளாஸ்டிக் பாடினால் கண்டிப்பாக இந்த கேஸ் நீங்கள் போட்டுருங்க, இல்லாட்டி ஸ்க்ராட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், IPS LCD டிஸ்பிளே தான். HDR10 சப்போர்ட்டோடி வருது. 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட் தான், 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட். வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம். டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். நார்மல் பூஸ்டட் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் பஞ்ச் ஹோல் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தால் கூட ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. மோட்டோரோலா ஃபோன்களோட ஹைலைட்டே அவங்களோட சாஃப்ட்வேர் தான். ஸோ வந்து ஒரு ஸ்டாக்ஸ் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர், ஆனால் அதில் வந்து சில மோட்டோ ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர், ப்ளோட்வேர் எதுவும் இல்லாத ஒரு க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் அது இதுலேயும் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி இதில் கொண்டு வந்திருக்காங்க. மோட்டோ ஆக்ஷன்ஸில் போய் நீங்கள் பர்சனலைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டைல்னு போய் உங்களுக்கு ஐகான்ஸ்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அதுக்கு உங்களுக்கு கஸ்டம் தீம் பண்ணிக்கலாம். அப்புறம் வால்பேப்பர்ஸ், லே அவுட் 4x5 இல்லாட்டி 5x5 லே அவுட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்விஸ்ட் யுவர் ரிஸ்ட் டு ஓப்பன் த கேமரா, சாப் ஆக்ஷன் ஃபார் ஃப்ளாஷ் லைட், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், லிஃப்ட் டு அன்லாக், ஃப்ளிப் ஃபார் DND, பிக்அப் டு சைலன்ஸ், ஸ்வைப் டு ஸ்ப்ளிட், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் தராங்க. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது, பட் பீக் டிஸ்பிளே வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ்லேயே உங்கள் ஃபோன்களில் உண்டு. பீக் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் கேம் மோடும் தந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே வழக்கம் போல் மோட்டோவோட சாஃப்ட்வேர் வந்து க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து உங்களுக்கு இதுலேயும் கிடைக்குது. பட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த டூவல் ஆப்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. பட் ஒரு க்ளீனான ப்ளோட்வேர் எதுவும் இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 15 GB கிட்ட வந்து OSக்கு போயிடுது. சார் வேல்யூ தெரிய விரும்புறீங்கன்னா ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ஏன்னா வந்து புத்தம்புது ஒரு சிப்செட் இதில் கொண்டு வந்திருக்காங்க, Snapdragon 750G.
ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ OnePlus Nord அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, Snapdragon 765ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங் கிட்ட தான் இதுவும் வருது. ஸோ இந்த 750ல வந்து பார்த்தீங்கன்னா, Cryos 570 கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 865ல இருக்கக்கூடிய 500 சீரிஸ் கோர்ஸ். 765ல வந்து பார்த்தீங்கன்னா 475 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ CPU பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 750ல வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் அந்த 765ஐ விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு 750ல கிடைக்குது. GPU பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 765ல வந்து Adreno 620 கொண்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து அந்த 755ல வந்து Adreno 619 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்லைட்டான ஒரு கிராஃபிக் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த 750 வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு சிப்செட்டாக எனக்கு தென்படுது. ரொம்பவே கேப்பபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ நீங்கள் வந்து இந்த மிட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு 20-25,000க்குலாம் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து பொதுவாக மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பெர்ஃபார்மன்ஸ் பூர்த்தி பண்ணும்படியான நல்ல ஒரு சிப்செட் இது. இதோட கேமிங் விமர்சனம் ஹீட்டிங் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தாலே ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு தென்படலை. ஹீட்டிங் வந்து நல்லாவே கண்ட்ரோல்டாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு தனி கேமிங் விமர்சனம் வீடியோ நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் திறன் கொண்ட ஒரு ஃபோன் இந்த Moto G 5G. இது வந்து 5G சிப்செட். ஸோ 5G கம்பேட்டபிலிட்டியும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இதில் உண்டு. ஆப் லாக் கிடையாது. ஸோ பின்பக்கம் வந்து 3 கேமரா கொண்ட ஒரு மாடல் தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் தந்திருக்காங்க. இந்த மெயின் கேமராவோட அப்பர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா f1.7. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோ, அப்புறம் வந்து மோட்டோவோட அந்த கேமரா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். போர்ட்ரேட் மோட் இருக்குது, கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன்ஸ், ஸ்பாட் கலர்னு ஒரு கலரை பிக் பண்ணி அந்த கலர் மட்டும் வர மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன்ஸ், அப்புறம் நைட் விஷன், சினிமோகிராஃப், பேனரோமோ, குரூப் செல்ஃபி, லைவ் ஃபில்டர், ப்ரோ மோட் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது. டைம் லேப்ஸ் மற்றும் ஸ்பாட் கலர் ஆப்ஷன் இதுலேயும் வீடியோலையும் தந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். செல்ஃபிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். கேமரா சாம்பிள்ஸ் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டான நல்ல ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேக்ரோ சென்சரில் வந்து நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் தடுமாறுது அந்த ஃபோக்கஸ். பட் மேக்ரோ ஆப்ஷன் இருக்குது, பட் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் தடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கேமரா அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி முழுமையும் சொல்கிறேன். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பாக்ஸில் வந்து 20 வாட்ஸ் சார்ஜர் கிடைக்குது. ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours 5 minutes ஆகுது. பேட்டரி லைஃப் 5000 mAhல Snapdragon 750ல வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கலாம். 1.5 days வந்து பேட்டரி லைஃப் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃபும் தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து Moto G 5G. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இதாக ஒன்றும் பண்ணலை. ஒரு நார்மலான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இப்போல்லாம் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பல ஃபோன்களில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாம் வருது. பட் இதில் வந்து ஓல்ட் ஸ்கூலில் பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. ஆனால் வந்து நல்லாவே வேலை செய்யுது, பிரச்சனை இல்லை. அதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. பட் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இதில் தந்திருக்கு உண்டு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த Snapdragon 750யோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், ஸோ வந்து ப்ளோட்வேர் எதுவும் இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்குது. கேமரா வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கேமராவாக தென்படுது. பட் மேலும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை பற்றி நான் வந்து ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். கேமிங்கும் நல்லா இருக்குது. கேமிங்க்கு ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி, நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதிக ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. பட் 2 hours வந்து 0 to 100% சார்ஜ் ஆகுது. ஸோ இதை வந்து Moto G 5Gயோட ஒரு குவிக் சம்மரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்துபடி பிரிவு லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.